என்ன விசேஷம் எடுத்துட்டு இருக்கிய விசேஷம்? நான் கேவலப்படுத்த மாதிரி நீங்களும் கவலைப்பட வேணாம். வீடு தேடி வந்து எம்புட்டு திமிரு இருந்தா நான் சந்தோஷமா இருக்கும். நல்லபடியா விசேஷம் நடத்துவோம். நீ வந்து பாரு அந்த அழகான்னு தானே நான் சொல்லிட்டு போனேன். பாரு இந்த அழகா பார்க்கதானே இந்த இப்ப கிளம்பிட்டேன். நீங்க போகாதீங்க, வேணாங்க. 1000 இருந்தாலும் அது நம்ம பிள்ளை, நம்ம பிள்ளைங்க நம்ம மருமகனும். அவங்களுக்கு விசேஷம் நடக்கு, அங்க போய் எந்த பிரச்சனையும் பண்ணாதீங்க. நடந்தது நடந்துட்டுங்க, அதுக்கு என்ன செய்ய முடியும் சொல்லுங்க. நடந்தது நடந்தாச்சு, நடந்து முடிஞ்சிருச்சு. நீங்க அதை பேசி எந்த பலனும் இல்லைங்க. போகாதீங்க. அவங்க நம்ம கேவலப்படுத்தணும்னு அது வீடு தெரியும் சொல்லலைங்க. ஆனா அம்மா அப்பா இல்ல, ஒரு வார்த்தை சொல்லிடுவோமே அப்படின்ட்டு தான் வந்திருப்பாங்க. கேவலப்படுத்தணும் நோக்கம் அவங்களுக்கு இல்லைங்க. அவங்க முகத்தை பார்த்தாலே எனக்கு தெரிஞ்சது புரிஞ்சது. வேணாங்க, நீங்க போய் முடிஞ்சா மனசாவே வாழ்த்திட்டு வாங்க. இல்லையா வேணாம், போகவே வேணாம். இப்ப நீங்க அங்க போய் பிரச்சனை பண்றது நம்ம வாயை குத்தி நம்மளே நாரடிச்ச கதையாயிரும். வேணாம், அவ நல்லா இருந்துட்டு போட்டு. அவ ஆசைப்பட்டது தானே, நீங்களும் ஆசைப்பட்டது தானங்க இந்த வாழ்க்கைக்கு. அவளுக்கு அதை மாதிரி நடந்திருக்கு, நல்லா இருந்துட்டு போட்டு. ஜாதகத்துல கூட என்ன சொன்னாங்க, பாண்டிக்கு போய் பார்க்கும்போது இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொன்னாங்க. கோயில்ல பூ கட்டி போட்டோம், கோயில்லையும் உத்தரவு கிடைக்கல, அவளுக்கும் பிடிக்கல, இருமனசா வேற அந்த பையன் வேற ஏதோ பிள்ளை விரும்புதானா. இப்படி பல தடைகள் இருந்தாங்க. எல்லாம் தடையை மீறி அவன் நினைச்ச கல்யாணத்தை முடிச்சுக்கிட்டா. அது தப்புதான் இல்லைன்னா சொல்லல. இருந்தாலும் உங்க உங்க விருப்பத்துக்காண்டி அவ எதிர்பார்த்தாலுங்க இருந்தா. சரிங்க, போட்டு விடுங்க, நடந்தெல்லாம் விட்டுருவோம். அவன் நல்லா வந்துட்டு போட்டு, போகாதீங்க. என்ன மீனா பேச்செல்லாம் தெரிஞ்சா இருக்கு. என்ன மகளுக்கு சிபாரிசோ? அவ எனக்கு மகளும் இல்ல, நான் அவனுக்கு அப்பனும் இல்ல. இந்த அன்னைக்கு விட்டுட்டு போனால எம்புட்டு வருத்தமா இருந்து எம்புட்டு கேவலப்பட்டோம். அதெல்லாம் யோசிக்க செஞ்சா அவ விருப்பத்துக்கு தானே பண்ணா. அத மாதிரிதான் நானும் என் விருப்பத்துக்கு தான் பண்ணுவேன். பேசாட்டு தள்ளி போயிரு. அதை எதையும் சொல்லிட்டு இருக்காத. விளாசி போடுவேன் விளாசி. என்னடி ரொம்ப வாய் பேசிக்கிட்டு இருக்குத? ஒத்த பிள்ளைய வளர்க்க தெரியல, உனக்கெல்லாம் வாய் கேடு. ஒரு பிள்ளை எங்கிட்டு போறா எங்கிட்டு வாரா என்ன எதுன்னு பாக்குறது தெரியல. எல்லாத்துக்கும் நீ தாண்டி காரணம். எனக்கு தெரியாமையா இருக்கேன். எல்லாத்துக்கும் நீ தான் காரணம். அவளை அனுப்பி வச்சது நீதான், எனக்கு நல்லாவே தெரியும். ஐயோ, உங்க காலில் விழுந்து கேட்கீங்க, போவாதீங்க போவாதீங்க. நல்லபடியா கல்யாணம் நடக்கட்டுங்க. நீங்க இப்ப போறதுனால வீண் பிரச்சனை ஆகும். அதுவும் இல்லாம கேவலம் ஊர்ல கொஞ்சம் பேருக்கு தான் தெரியும். நீங்க போறதுனால எல்லாருக்கும் தெரிஞ்சு கேவலம் நமக்கு தாங்க. அதை புரிஞ்சுக்கிடுங்க. வாடி, நீ சொல்லலாம் நான் கேப்பேன் நினைச்சிட்டு இருக்கியோ? போகத்தான் போறேன், அங்க உள்ள போய் எல்லாத்தையும் கேவலப்படுத்திதான் போறேன். அப்பதானே என்னோட வழியும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு புரியும். பாப்போம் இதே ஊர்ல இருந்துகிட்டு மெர்சியா பாட்டி கழிக்காங்களோ, பாட்டி கழிக்கிட்டு இந்த வாரேன். போகாதீங்க, எனக்கு போகாதீங்க, சொன்ன கேளுங்க. என்னன்னா நம்ம பிள்ளைங்க கேவலப்படுத்த நல்லாவா இருக்கு. பாவம், மனசு உடஞ்சு போயிருப்பா. கல்யாணத்துக்கு அம்மா அப்பா வரலேன்ட்டு அவளுக்கு கவலை இருக்கும். எங்க இப்படி பண்ணுவீங்க? பரவாயில்லையே, நம்ம நினைச்சதோட தடப்புலதான் இருக்குது. சொன்னவங்க எல்லாரும் வந்துட்டாங்கடா சரணா. என்ன ஒரு ஆள் பாக்கி இல்ல. நானே எல்லாரும் வருவாங்களே என்னமோ நினைச்சேன். ஏன்னா ஸ்கூல் உள்ள நாள் இல்ல. பரவாயில்ல, சொன்னதுக்கு மிச்சமா எல்லாரும் வந்துட்டாங்க. ஆமா கமச்சி, ஊர்சனம் அடைக்க வந்துருச்சே. என்ன சாயந்தரம்ல எல்லாம் வேலை பார்த்துட்டு வீட்டுல இருக்கிற நேரம். சரி வருவன்ட்டு வந்துரும்ல. என்ன பொண்ணிக்கு அப்பனும் அம்மா வந்தே வர்றதில்ல. வாராவோ என்னமோ. அப்பா அம்மாவும் கண்டிப்பா வரமாட்டாங்க. எனக்கு ரொம்பவே தெரியும். நீங்க சொல்லும் போதே எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்து. சரி ஒரு வார்த்தை சொல்லல குறைய மாட்டேன்னு சொன்னீங்களே, சரி சொல்லிட்டு வரட்டும்னு பார்த்தேன். ஆனாலும் அவங்க வரல இல்ல. ஒரு டயம் ஆகல இல்ல. எல்லாரும் இப்ப வந்துட்டு இருக்காங்க. வந்தாலும் வருவாங்க, வர வாய்ப்பு இருக்கு. என்னம்மா இம்புட்டு நேரமா? சீக்கிரம் வர வேண்டியதானே. இம்புட்டு நேரமாக்கும். அப்பா எங்க? என்னடா இப்பதான் அக்காவை தெரிஞ்சாக்கும். என்னைக்கா வரணும்னு தோணுச்சே. அடியே நாங்க அப்பளே வந்துட்டோம். இந்தா அங்கிட்டே தான் உட்காந்துருந்தோம். எல்லாரும் வரவும் போகுமா இருந்துச்சு. அங்கிட்ட நீ வருவ உன்னைய பாக்கலான்ட்டு பார்த்தா நீ இங்கிட்டு இருந்து அங்கிட்டு, அங்கிட்டு இருந்து இங்கிட்டுன்ட்டு அலையுதே தவிர இந்த அம்மாவையும் தம்பி எட்டி கூட பார்த்தா இல்லையே. என்னது அப்பதான் வந்துட்டீங்களா? ஐயோ, நான் பார்க்கவே இல்லையம்மா. அப்பா வந்திருக்காரா? ஆமா, நாங்க அப்பளே வந்துட்டோம். அப்பா அந்த உட்காந்துருக்கு வெளியே. அப்பளே வந்தோம். சரி ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு, நம்ம ஏன் டிஸ்டர்ப் பண்ண அப்படின்ட்டு நானும் அம்மா அங்கேயே உட்காந்துருந்தோம். அக்கா ஃபிளவர் ரைனுங்க. டேய், அப்ப நீ ஃபங்க்ஷனுக்கு வரல, ஃப்ளவர் ரைனை பார்க்கத்தான் வந்திருக்க அப்படிதானே? அது என்னடா ஃப்ளவர் ரைனு? ஃப்ளவர் ரைனு தேடிதான் வந்தியாக்கும். வெளியே நிக்கும்னு நினைக்கேன். அந்த வெளியே இந்த சாக்லேட்லாம் வச்சிருக்காருல்ல, அங்கிட்ட போய் பாரு. யாரடி கேட்டுட்டேடாக்கா ஃப்ளவர் ரைன்ட்டு? யாரு இது? புட்ட பிள்ளையா கேட்டேடாக்கா? இல்லம்மா, ஃப்ளவர் ரைனுங்கிறது அங்க ஒரு குட்டி பிள்ளை. அந்த பிள்ளை வெளியே நிக்க, அந்த பிள்ளை நல்லா பேசும் அதன்ட்ட, அதான் கேக்குறான். போடா வெளியே தான் நிப்பா, போய் பாரு. அடியே
இங்கிட்டு வா. உன்ட ஒரு கேக்குன்னு நினைச்சேன். நான் அப்பளந்தே பாத்துக்கிட்டு இருக்கேன். என்னடி நகை எதுவும் போடல? இந்தா ஒரு நெக்லஸ் மாத்திரம் மாட்டிக்கிட்டு நிக்கிற. நகையெல்லாம் இருக்குல்ல, போட வேண்டியதானே? இந்த மாதிரி விசேஷத்துக்கு தாண்டி நகை நட்டு போட முடியும். மற்ற நாள்லாம் பீரோல இருந்து தூங்கும். ஒரு விசேஷம், அதுவும் கொழுந்தனுக்கு விசேஷம், இப்படி சிம்பிளா நிக்க. ஐயோ, அம்மா கேட்டுட்டாங்களே. நினைச்சேன் அம்மா வந்தா கண்டிப்பா பார்த்தா கேட்பாங்கன்ட்டு. இல்லம்மா, இந்த ட்ரெஸ்ஸுக்கு போய் யாராவது நிறைய நகை போடுவாங்களா? நல்லாவா இருக்கும். இந்த மாதிரி சிம்பிளா போட்டாத்தான் பார்க்க லுக்கா இருக்கும். என்னடி கதை சொல்லிக்கிட்டு இருக்க? வீட்ல பக்கத்து வீட்டுல விசேஷம்னாலே ஒரு நகை கொடுத்தா வேண்டாம் அம்புட்டையும் கொடுங்க, அம்புட்டும் போட்டாதே பொண்ணு மாதிரி நல்ல லுக்கா இருக்கும், அப்படி இப்படியும் இந்த இப்படி பெரிய விசேஷம் நடக்குது, ஒத்த நகையை போட்டுட்டு இருக்க, கேட்டா கதை சொல்லிட்டு இருக்க. போ, வீட்டுல போய் நகையை போட்டுட்டு வருவோம் வா. ஆட்டோ வேணா பிடிச்சு போய் போட்டுட்டு வருவோமா? ஷோ, வேணாமா. இந்த பாரு, பொண்ணியே சிம்பிளா தான் நிக்கா பொண்ணு. நாம ஏன் அம்பிட்டு வேணா போட்டுட்டு போனோம்? அது இல்லாம ஊரு கண்ணெல்லாம் படும். அதே வேண்டான்ட்டு பத்திரமா பீரோல வச்சிருக்கேன். இந்த பாரதரசி, இப்படி நிக்க நல்லாவே இல்ல. கூட 2 நகையாவது போடு. எங்க இருக்குன்னு சொல்லு, சாவி எங்க வச்சிருக்க கூட. நானும் மதன் வேணா ஆட்டோல போய் நகையை எடுத்துட்டு வரோம். இப்படி இருக்க நல்லா இல்லடி. நகையை போடு. நகையை வச்சுக்கிட்டு சிம்பிளா நிக்குதேன்ட்டு. ஷோ, அம்மாட்ட என்னத்த சொல்லி சமாளிக்க? பையன் எங்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிட வேண்டியதேன். என்னடி நீ முழிக்கிறதும் பேசுறதும் பார்த்தா என்னமோ வித்தியாசமா இருக்குது. நகை இருக்குல்ல உன்ட்ட? நகையெல்லாம் இருக்கதான் செய்யுது. வீட்டுலதான் இருக்கு. பூட்டி சாவி என்கிட்ட பத்திரமா இருக்குது. நீங்க ஒண்ணும் போய் எடுக்க வேணாம். இந்த ஃபங்க்ஷனு இன்னும் 1 மணி நேரத்துல முடிய போகுது. இன்னும் நகை போட்டுதான் என்ன செய்ய? அந்த வீட்டுக்காரர் நிக்காரு, அவர்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும், கேட்டுட்டு வரேம்மா. அம்மா, சாப்பிட்டியா? சாப்பிடலன்னா போ, அங்க ஃப்ரீயா தான் இருக்குது. இந்த நான் வாரேன்னா இப்போ. கார்த்திக், நீங்க வந்தது ரொம்ப எனக்கு சந்தோஷம். வருவீங்களோ வரமாட்டீங்களோன்னு நினைச்சேன். என்ன திடீர்னு மீட்டிங்லாம் போயிட்டீங்க? ஏன்ட கூட ஒரு வார்த்தை சொல்லல, போன்ல கூட எஸ்எம்எஸ் பண்ணல. போன் வாங்கி கொடுத்துருக்கீங்க, ஏன் என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும் உங்களுக்கு தோணல? இல்லம்மா, திடீர் ப்ரோக்ராம், மொபைல்ல சார்ஜ் வேற இல்லையா, அப்படி கிளம்பிட்டேன். இல்லாட்டா நான் கால் பண்ணி சொல்லாமே இருந்திருப்பேன், மெசேஜ் போடாம இருந்திருப்பேனா. நாங்க போய் ரீச் ஆயிட்டேனா, கூட டீன் அது அவங்க எல்லாரும் வந்திருந்தாங்க, போனே எடுக்க முடியல. ஃபங்க்ஷன் சிம்பிளா என்ன நல்லா கிராண்டா தானே இருக்கு. பரவாயில்ல, இவ்வளவு கிராண்டா பண்ணிருக்காங்களே. உங்க மூத்த அண்ணனோட ஃபங்க்ஷன் கூட இந்த அளவுக்கு கிராண்டா இல்ல. இது பரவாயில்ல, லைட்டிங் எல்லாம் பெர்ஃபெக்ட்டா நல்லா பண்ணிருக்காங்க. இல்லங்க, இந்த மண்டபத்துல மேல ஒரு மண்டபம் இருக்குது. அங்க இன்னைக்கு ஒரு குட்டி பாப்பாக்கு ஒரு வயசு பிறந்தாலாமா. நல்ல பெருசா நடத்தினாங்களா. அங்க பர்த்டே ஃபங்க்ஷன்னால 1/2 மணி நேரத்துல முடிஞ்சிடும்ல. முடிஞ்சு மீத உள்ள டெக்கரேஷன் இருந்துல, அதெல்லாம் இங்க கொண்டு வைக்கட்டுமா என்னன்னு கேட்டாங்க. சரி, ஓசில கிடைக்கையே வேணாம்னு சொல்லுவானே, சரி இன்னும் எல்லாம் கொண்டு மீதி மாட்டினாங்க. அதான் ரொம்ப கிராண்டா உங்களுக்கு தெரியுது. இந்த கூடாரம் கூட அந்த பாப்பாக்கு போட்டோ ஷூட்டுக்கு வச்சதுதான். ஓ, ஓகே ஓகே. ஓ, அப்படியா? நல்லாவே இருக்குது என்ன இந்த மண்டபம் பெருசா. அப்புறம் சாப்பிட்டீங்களா? சாப்பாடுலாம் பிடிச்சிருந்தா? அத்தை அத்தை என்ன சொன்னாங்க? இதுன்னு சொன்னாங்களா? சொன்னாங்க. அடுத்தது உங்க கல்யாணம் தான், உங்க கல்யாணத்துக்கு தான் வரணும்னு சொன்னாங்க. பூமாரி, பூமாரி, கொஞ்சம் வாயேன். எங்க நிக்க? ஐயோ, அப்பத்தான் வருது போல இருக்குதே. சரிங்க, நான் போறேன். யாரும் பார்த்தா ரொம்ப வந்து விடிஞ்சிரும். சரிங்க, சாப்பிட்டு போங்க. கிளம்புதேன். நாளைக்கு பார்க்கலாம், நாளைக்கு பேசலாம். இல்லங்க, இன்னொன்னா கண்டிப்பா பிரச்சனை ஆகும். அவங்க பொண்ணு மாப்பிள்ளை சாப்பிட போயிருக்காங்க. போட்டோ ஷூட்டுக்கு இங்க வந்தாலும் வருவாங்க. பார்த்தா அம்புட்டுதான். அத்தை கூடன்னா கூட தெரியாது, நம்ம 2 தனியா நின்று பேசிட்டு இருக்கோமா. பார்த்தா முடிஞ்சு போச்சு சோழி. நான் கிளம்புறேன். வீட்டுக்கு போய் போன் போடுங்க, மெசேஜ் பண்ணுங்க. ஏய் பூமாரி, நில்லு. நில்லுன்னு கொஞ்சம் பேசிட்டு போ. இதுக்கு வராமலே இருந்திருக்கலாம், ஒரு செல்ஃபியாவது எடுக்கலான்னு பார்த்தேன், நடக்கல. அடேய், இங்க வா. நீ அதை இதையும் சொல்லி சமாளிக்கிற மாதிரி தெரியுது. நகை எங்க வச்சிருக்க சொல்லு, நான் மதம் கொண்ட பைக்ல போய் எடுத்துட்டு எப்பவே வரேன். என்ன தோசி, விசேஷம் அடுத்த முடிஞ்சிருச்சு? மாப்பிள்ளை முன்னாங்க. ஆமா, இது யாரு? இல்ல பாட்டி, மாப்பிள்ளை முன்னு சாப்பிட போயிருக்காங்க. இது எங்க அம்மா.
ஓஹோ, இது உங்க அம்மாவா? அம்மாவா, நான் நல்லா இருக்கேம்மா. நல்ல பிள்ளைய வளர்த்துருக்க. நல்ல பிள்ளை துளசி. இந்த குடும்பத்துக்கு நல்ல பிள்ளை வந்து அமைஞ்சிருக்கா. காமாட்சியும் நல்ல தங்கமான கோணம். இந்த பிள்ளை நல்ல பிள்ளை. இந்த பிள்ளை இருந்தனாலதான் இந்த ரிசப்ஷனே நடந்துக்குன்ட்டு ஊரே பேசுதுங்க. நல்லாதான் வளர்த்துருக்கம்மா நீ. அப்படியே பாட்டி, சாப்பிட்டீங்களா? இல்லம்மா, இப்பதான் வந்தேன். அதான் பொண்ணே மாப்பிள்ளையும் காங்கலன்ட்டு கேக்குதேன். பாட்டி, அவங்க ரெண்டு பேரும் சாப்பிட போயிருக்காங்க. நீங்களும் போய் சாப்பிடுங்க. சாப்பிட்டு வந்து பொண்ணையும் மாப்பிள்ளையும் பார்க்கலாம். அதுவும் சரியா. சரி, நான் சாப்பிட்டாரேன். என்ன நான் சொல்லுது? இந்த மொட்டை பாட்டி சொல்றத கேட்டு சந்தோஷப்படவா இல்ல இப்படி இருக்காளே நினைச்சு வருத்தப்படவான்ட்டு தெரியல போ. சரி, அதை விடு. நகை எங்க வச்சிருக்க சொல்லு. ஏம்மா நகை நகைன்ட்டு? இன்னும் 1 மணி நேரத்துல விசேஷமே முடிய போகுது. இன்னும் மெனக்கிட்டு போய் நகை எடுக்க போறியாக்கும்? வேலை இல்ல உனக்கு, விடு அத. அப்போ உன்கிட்ட நகை இல்ல அப்படிதானே? நீ பேசுறதே புரியுது. நகை என்ன பண்ணடி? என்ன பண்ண? யாரு கொடுத்த சொல்லு. ஐயோ, அம்மா கேட்கல. உண்மையை சொன்னா கண்டிப்பா அம்மா நம்ம குடும்பத்தை ஒரு மாதிரி தான் நினைப்பாங்க. ஏதாவது பொய்ய சொல்லி சமாளிக்க வேண்டியதான். அம்மா, நகை இருக்கு, ஆனா என் கையில இல்ல, பேங்க்ல பத்திரமா இருக்கு. என்னது, பேங்க்ல இருக்கா? என்னடி? நான் நினைச்சேன் நீ முழுங்கி முழுங்கி பேசுறதுலே நினைச்சேன் என்னமோ இருக்குன்ட்டு. என்ன நகை எது கொடுத்த? நான் கல்யாணம் ஆகி 3 மாசம் கூட ஆகல, ஒரு குழந்தைனால கல்யாணத்துக்கு ஒரு நகையை போட்டுட்டா இல்ல பேங்க்ல இருக்குன்னு சொல்லுத. நீ எல்லாம் ஒரு பிள்ளை. எதுக்குடி பேங்க்ல கொண்டு வச்ச? எதை கொண்டு வச்ச? என்ன என்ன இப்படி விசேஷமா நடந்துருச்சு? என்ன சொல்லு. எதுக்கு நகையை கொண்டு பேங்க்ல வச்ச? எப்ப வச்ச? எனக்கு தெரிஞ்சே ஆகணும், சொல்லு. அம்மா, நகை பேங்க்ல தான் இருக்கு. ஒரு நல்ல விசேஷத்துக்காகமா இருக்கு. இங்க வாயேன், நான் உன்னோட விஷயம் சொல்லுவேன். அதை யார்கிட்டயுமே சொல்லக்கூடாது. ஏன், என் வீட்டுல யாருக்கும் தெரியாது. எனக்கும் இவருக்கும் மட்டும்தான் தெரியும். என்னடி பொடி வச்சு பேசுற? விஷயத்த பட்டுன்ட்டு ஓட சொல்லு. அம்மா, இவரு ஒரு இடம் பார்த்து வச்சிருக்காரு. நான் அன்னைக்கே சொன்னோம்ல, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் கட்டணும் அப்படின்ட்டு. அதுக்கு கொஞ்சம் விலை குறைவாட்டு மெயின்ல தாமா இடம் வந்திருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அதான் நல்ல இடம் கிடைக்கிறது பெரிய விஷயம். அதுவும் மெயின்ல நல்ல விலை போகுமா. அதான் என் நகையை அவர் ஒன்றும் கேட்கல. நான் தான் வாங்க கொண்டு பணம் வச்சாது அந்த இடத்த வாங்குவோம், ஃபியூச்சர்ல டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போடலாம்ல அப்படின்னு சொல்லி நகைய பணம் வச்சிருக்கோமா. ஆக நகைய பணையம் வச்சு இடம் வாங்கி போட்டிருக்கேன்னு சொல்லுத. ஏன் இதை முன்னக்கூட்டியே சொன்னாதான் என்ன? வீட்டுல நகையை வச்சிருக்கேன், அங்க வச்சிருக்கேன், இங்க வச்சிருக்கேன், ஒத்த நகை போதும், அவ போடல அப்படின்னு ஏன் பேசின? முதலே சொல்லிருக்கலாம்ல. நான் இடம் வாங்குறது நல்ல விஷயம்தான். ஆமா, எங்கிட்ட இடம் வாங்கி போட்டிருக்க? நல்ல இடம் தானா? எம்பிட்டு விலை? என்னடி சொல்லு. ஏம்மா புழு புழுன்ட்டு வர? கல்யாணத்துக்கு வந்தியா இல்ல கிளாஸ் கேள்வி கேட்க வந்தியானே தெரியல. இடம் வாங்கி போட்டுருக்கேன்னு சொன்னல, ஒரு நாள் உன்னைய கூட்டிட்டு போறேன் போதுமா? பெசாட்டு இடி, என் காலை விழுந்து அது வேற. அத்தா, ஃபங்க்ஷன் அமைதி நடந்துட்டு இருக்கு, போர் அடிக்கி. யாராவது பாட்டு பாடுங்களேன். இல்ல பூமாரி டான்ஸாவது ஆட. ஆமாண்ணே, போர் அடிக்குது. ஆட்டம் பாட்டம்லாம் இருந்தால ஃபங்க்ஷன் களை கட்டும். மாறினும் துளசி அண்ணியும் நல்ல ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடுவாங்க. அதுக்கப்புறம் பொண்ணியும் அண்ணனும். சரியா? நான் வேணா ஒரு பாட்டு பாடுறேன். எனக்கு இந்த ஆட்டம் பாட்டம்லாம் வராது. துளசி, நீ நல்ல ஒரு பாட்டா பாடு, இல்ல பூமாரி நீயும் டான்ஸ் பண்ணு. ஐயோ, எனக்கெல்லாம் இந்த டான்ஸ் எல்லாம் வராதுங்க. எனக்கும் டான்ஸுக்கு ரொம்ப தூரம். பாட்டு பாடினா இங்க உள்ளவங்க எல்லாம் பயந்தே ஓடிடுவாங்க. பூமாரி, பேசாம பொண்ணை மாப்பிள்ளைய ஆட விடுவியா? கூட நிக்கிறவங்களை ஆட விடுற? ஏங்க, நீங்க ஒரு டான்ஸ் ஆடுங்க. டான்ஸ் நல்ல ஒரு பாட்டா பாடுங்க. ஓடிங்கிட்டு எனக்கு பாடலாம் தெரியாதுங்கிறது உனக்கு தெரியாதா? நீங்க 2 தான் பாடவும் ஆட்டமும் போட்டுட்டு இருப்பீங்க எப்பவும். நீங்க 2 பேரும் வழக்கம் போல பாட்டு பாடி ஆடுங்க. இப்படியே எல்லாம் சொல்லிட்டு இருந்தா எப்படி? ஃபங்க்ஷன் களை கட்ட வேணாம். மாரியனே, நீ ஒரு பாட்டாவது பாட. தலசி நீ நினைச்சு நல்ல ஒரு பாட்டா பாடு, சரியா? சரி, இப்படி தூரம் நீ கேக்குதுன்ட்டு எனக்கு தெரிஞ்ச பாட்டு 2 லைன் தான் தெரியும், பாடுங்க. குத்துவிளக்காக குலமகளாக நீ வந்த நேரம், என் வாழ்வில் யோகம், நான் பாடும் ராகம்,
என் வானிலே நீ வெண்ணிலா நட்சத்திரம் உன் கண்ணிலா ஒளி சிந்த வந்த தேரே என் உள்ளந்தனில் ஓடும் தேனே குத்து விளக்காக குலமகளாக நீ வந்த நேரம் நான் பாடும் ராகம். அப்பா அக்கா சூப்பரா பண்ணீங்க. அக்காவை நினைச்சு செம பாட்டு போங்க. அண்ணே நல்லா இருந்தனே, பழைய பாட்டுனா சூப்பரா இருந்து நீ பாடுறப்ப. நீங்க இதே மாதிரி என்ன நினைச்சு நீங்க ஒரு பாட்டு பாடுங்க. என்னடி பாட தெரியாது பாட தெரியாது சொல்லிட்டு இருக்கேன். பாட்ட பாடுன எனக்கு அதெல்லாம் வராது. ஆமா ஆமா, பாட்டு பாட மட்டும்தான் வராது, ஆனா மீதி எல்லாம். என்ன லூசாட்டம் வளரிட்டு இருக்க? என்ன மீதியெல்லாம் பெசாட்டு இடி. அடே குடும்பத்தை கெடுத்தவளே, என் குடும்பத்தை கெடுத்துக்கிட்டு இங்க எல்லாரும் ஆட்டம் பாட்டமா இருக்குது. ஏதாவது குடும்பமா ஊரம் பிள்ளைய கூட்டிட்டு வந்து அட்லி ரோஜா கல்யாணத்தை முடிச்சுக்கிட்டு விசேஷம் நடத்திட்டு இருக்கியா ஊரை கூப்பிட்டு? மாமா உங்களுக்கு மறுபடியும் அவ்வளவுதான், விசேஷம் விடுன்னு ஒழுங்கா பேசுங்க. உங்களுக்கு மதிப்பு கொடுக்காத மதிப்பு மதிப்பு கொடுக்காத மதிப்பே கிடையாது உங்களுக்குலாம். எப்போது பட்டு போறா என் வீட்டு வந்து என்ன வந்து விசேஷம் நடத்துங்க. என்ன நான் வசப்பேன் நினைச்சியோ? நான் நினைச்ச இந்த மாதிரி 1000 விசேஷம் நடத்தா 1000 விசேஷம் நடத்த வேண்டியதுதானே. ஒரு பிள்ளைக்கு விசேஷம் நடத்துக்கு இல்ல அப்புறம் வந்துருச்சு, சரி ஒரு கல்யாணத்தை முடிச்சு வைக்க வேண்டியதுதானே.